உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னதோடு இல்லாமல் இந்த உலகத்திலே எனக்கு 2 பாதைகள் இருந்தது. ஒன்று அன்பின் பாதை, இன்னொன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை தேர்ந்தெடுத்தேன்னு ஆஸ்கார் விருது வழங்குகிற விழாவில் பேசினவர். அப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மானை இந்தி திரையுலகம் 2 காரணங்களுக்காக நிராகரிக்கிறது. ஒன்று, அவர் தமிழர் என்பதற்காக நிராகரிக்கப்படுகிறது. இன்னொன்று, அவர் இஸ்லாமியர் என்பதற்காக அவரை நிராகரிக்கிறார்கள். கான்ட்ரோவர்சியாக பேசுகிறத விரும்பாத ஒருவர். அப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மானே வெளிப்படையாக இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்பது பல பேருக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. சாவா படத்தை பற்றி ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த படம் உண்மையிலேயே பிரிவினைவாதத்தை தான் பேசுது. ஆனாலும் எவ்வளவுதான் கசடுகளையோ வெறுப்பையோ வன்மத்தையோ நீங்கள் விதைச்சாலும் ஆழ் மனதில் அன்பு தான் நிலைக்கும். அந்த இடத்துல எந்த வன்மமும் வெல்லாது. அதை ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவான். தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிறைய வன்ம கருத்துக்கள் தொடர்ந்து வந்தவனுமே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவர் தொடர்பான நெகட்டிவ் நியூஸ் போட்டே இருப்பாங்க. இல்லை, அதுக்கான காரணத்தையும் அவரே சொல்லிட்டார். என்ன காரணம்? ஆட்சி மாற்றம் ஒரு முக்கியமான காரணம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் எல்லா சமூகம் சார்ந்த படங்களுக்கும் மியூசிக் போட்டிருக்காரு. குறிப்பாக அவர் அந்த சமூகம் சார்ந்த கடவுள் பக்தி பாடல். இப்போ ராமாயணத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணிட்டு அவருக்கு எதிராக யாரை ஏவி விடுறாங்கன்னா கங்கனா ரணாவத்தை ஏவி. இளையராஜாவுக்கு முதல்ல அரசியல் தெரியாது. அவர் இசைஞானியாக இருக்கிறது உண்மை. அவர் இசையில் யாரும் சாதிக்க முடியாத சிகரங்களை தொட்டிருக்கிறார், உயரங்களை தொட்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை. இளையராஜாவுக்கு எந்த வன்மமோ விஷமமோ கிடையாது. அதனால் அவர் பயன்படுத்தப்படுது. அவருக்கு தெரியாது. இவருக்கு அரசியல் தெரியும். இவர் வெளிப்படுத்த விரும்பாதவர். இவர் எந்த அரசியல் கருத்துக்களையும் வெளிப்படுத்த விரும்பாதவர். பாஜகவுக்கு எதிராக அவர் எந்த கருத்தையுமே ரஹ்மான் சொன்னதே. சார், இப்போ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் வரிசையில் நம்ம யுவன் சங்கர் ராஜா வராரு. அவரையும் கடுமையாக விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அது பலரும் சொல்கிறது என்னன்னா அவர் முஸ்லீம் மதத்துக்கு மாறினதுக்கப்புறம் அவருக்கான வாய்ப்புகள் நிறைய தேர்வுங்க. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுபொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பேசின ஒரு பேட்டி தான். அவர் சாவா திரைப்படம் குறித்தும் சில விஷயங்கள் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் திரையுலகம் இப்போ எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னார். பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர் எல்லா சமூகம் சார்ந்த நடவடிக்கையில் கூட ஆதரவாக இருப்பார். சாவான்ற ஒரு படத்தை கதையை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நிறைய நெகட்டிவாக இருக்கணும். அந்த சமயத்தில் கூட நம்ம பேசியிருந்தோம். ஆனால் அவ்வளோ நெகட்டிவ் இருந்தாலும் அந்த படத்தை எடுத்து பண்ணார். இப்போ எப்படி பார்க்கப்படுதுன்னா அவருக்கு அழுத்தம் அதிகமாக கொடுக்கப்பட்டது, அதன் அடிப்படையில் அவர் பண்ணியிருப்பார் போல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்தியாவில் இந்துக்களுக்கு எதிராக பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு வடநாடுகள் அவரை மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் என்கிற இசைக்கலைஞன் இந்திய சினிமாவை மட்டுமல்ல உலக சினிமாவையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாபெரும் இசைக்கலைஞன். 2 கைகளிலும் 2 ஆஸ்கார் விருதுகளை பெற்று எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னதோடு இல்லாமல் இந்த உலகத்திலே எனக்கு 2 பாதைகள் இருந்தது. ஒன்று அன்பின் பாதை, இன்னொன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை தேர்ந்தெடுத்தேன்னு ஆஸ்கார் விருது வழங்குகிற விழாவில் பேசினவர். அப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மானை இந்தி திரையுலகம் 2 காரணங்களுக்காக நிராகரிக்கிறது. ஒன்று, அவர் தமிழர் என்பதற்காக நிராகரிக்கப்படுகிறது. இன்னொன்று, அவர் இஸ்லாமியர் என்பதற்காக அவரை நிராகரிக்கிறார்கள். இந்த 2 குற்றச்சாட்டிற்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கான்ட்ரவர்சியாக எந்த பேட்டியுமே இது வரைக்கும் தராதவர் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மானை பொறுத்தவரையில் ஷாஹீன்பாக் போராட்டம் நடக்கிற போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது அந்த போராட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டப்ப என்னிடத்தில் அரசியல் கேட்காதீங்க என்று சொன்னவர். அதே மாதிரி ஒரு பிரபல தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கான பேட்டிக்கு அணுகிய போது என்னிடத்தில் அரசியல் பேசக்கூடாதுன்னா நான் உங்களுக்கு பேட்டி தர்றேன் அப்படின்னு சொன்னவர். அப்போ அரசியலை தவிர்த்து விடக்கூடிய ஒரு கலைஞன். கான்ட்ரோவர்சியாக பேசுகிறத விரும்பாத ஒருவர். அப்படிப்பட்ட ஏஆர் ரஹ்மானே வெளிப்படையாக இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்பது பல பேருக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. பாலிவுட்டில் 8 ஆண்டு காலம் நிராகரிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்தி திரையுலகத்தை ஏறத்தாழ பாஜக தன்வசப்படுத்தி விட்டது. ஏன்னா 90களில் காலகட்டங்கள்லாம் முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், சல்மான் கான்,
அமீர் கான் என்ற அந்த வரிசை முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இருந்தாங்க. திலீப் குமாருங்கிறவர் கூட இஸ்லாமியர். அப்போ இஸ்லாமியர்கள் வந்து பாலிவுட்டை வந்து ஆட்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த இந்துத்துவ கோட்பாடு உள்ளவர்களால் ஜீரணிக்க முடியலை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத ரீதியான வெறுப்பை கட்டமைப்பதற்கு இது தடையாக இருக்கிறது. இந்த ஹீரோயிசம் வந்து தடையாக இருக்குது. இப்போ இந்தியா முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் தலைவராக அப்துல் கலாம் போன்றவர்களை வந்து எல்லாருமே நேசிக்கிறாங்க, மத எல்லைகளை கடந்து நேசிக்கிறாங்க. ஏறத்தாழ ஏஆர் ரஹ்மானும் அப்படித்தான், மத எல்லைகளை கடந்து இசையால் எல்லாரையும் வசப்படுத்தியவர் தான். இவர் மாதிரி ஆட்கள் வந்து வெறுப்பு அரசியலை விதைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பிரிவினைவாத அரசியலை, மதவாத அரசியலை விதைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவர்கள்லாம் ஒரு இடையூறாக இருக்காங்க. தகர்க்க முடியாத சீன பெருஞ்சுவர் மாதிரி பெரிய ஒரு தடையாக இருக்கிறார்கள். அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்தி திரைப்படங்களுக்கு ரங்கீலா மாதிரி பல படங்களுக்கெல்லாம் போய் நான் வந்து ஒர்க் பண்ணுறப்பெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, இங்கே என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஹிந்தி கற்றுக்க அப்படின்னு அங்கு பிரபலமாக இருக்கக்கூடிய சுபாஷ் கைங்கிற இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் ஆங்கிலம் தான் எனக்கு ஓரளவு பேசுவேன், உருது வேணால் கற்றுக்கலாம், ஏன்னா அதுதான் ஹிந்திக்கு அடிப்படையான ஒரு மொழியாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன். பட் இருந்தாலும் என்னை வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை அவர்களிடத்தில் வந்து இருக்கிறதுன்னு இவர் சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டு எங்கே பொருந்தி போகுதுன்னா, பிரபல பின்னணி பாடகி காலம் சென்ற வாணி ஜெயராம், சமீபத்தில் வந்து மறைந்த வாணி ஜெயராம் அவர்கள் வந்து இதே குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து முறையாக இசை பயின்று கர்நாடக இசையிலிருந்து, அவங்க வேலூரை சேர்ந்தவங்க. அப்போ அவங்களுடைய பெயர் வந்து கலைவாணி. அவங்க கணவர் வந்து மும்பையில் வேலை செய்கிறார். அதுக்காக அவங்க கொடுத்தனம் இங்கே போகிறாங்க. அங்கே இருக்கிற போது இந்துஸ்தானி இசையெல்லாம் கற்றுக்கொண்டு நல்லா பாடுறாங்க, குரல் வளமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தி திரைப்படத்தில் வந்து அவங்க முதல்ல பாடுறாங்க. உங்களுடைய குரலை கேட்டுட்டு அங்கு புகழ்கொடி நாட்டி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய இசை தாரகைகளாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய லதா மங்கேஷ்கர், ஆஷா போன்ஸ்லே, இது மாதிரியான அந்த வகை பாடகிகளுடைய வாய்ப்பை இங்கே வாணி ஜெயராம் தட்டி பறித்து விடுவாரோ என்று அச்சப்பட்டு பல இசையமைப்பாளர்கள்ட்ட வந்து நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது, அந்த குரலை அவங்கள பாட வைக்கக்கூடாது என்று நெருக்கடி தந்ததாகவும், அதனால் பாடல் வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால அவங்க சென்னைக்கு திரும்பினாங்கன்னு அவங்களே பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ இது ஏஆர் ரஹ்மானுக்கு மட்டும்தான் நடக்குது என்பது அல்ல. வடக்கு தெற்கு என்கிற வேறுபாடு, தமிழர் வேறு மொழிக்காரங்கிற வேறுபாடு, அதில் இப்போ மதத்தையும் கோர்த்து விட்றாங்க, ஒரு இஸ்லாமியர் என்கிற வேறுபாடு. இவ்வளவு வேறுபாடுகளுக்கு நடுவில், இவ்வளவு வெறுப்புக்கு நடுவில் தான் இசைக்கலைஞர்கள் பணியாற்றுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கசப்பான உண்மையை அவர் பதிவு செய்கிறாரு. சாவா படத்தை பற்றி ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த படம் வந்து உண்மையிலேயே பிரிவினைவாதத்தை தான் பேசுது, ஆனாலும் எவ்வளவு தான் கசடுகளையோ வெறுப்பையோ வன்மத்தையோ நீங்கள் விதைச்சாலும் ஆழ் மனதில் வந்து அன்பு தான் நிலைக்கும், அந்த இடத்துல எந்த வன்மமும் வெல்லாது, அதை ஆடியன்ஸ் கண்டுபிடிச்சிருவான், நீங்கள் ஏன் அதுக்கு இசையமைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னை இசையமைப்பதற்காக வேண்டி அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க. அதில் நான் வந்து ஏதோ நான் மாட்டிக்கிட்டேங்கிறத தான் அவர் சொல்கிறார். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க, நான் எதுக்கு இந்த படத்துக்கு இசையமைக்கணும்னு கேட்டேன், இல்லை நீங்கள் எதுவும் இசையமைக்கணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். தொடர்ந்து ஏஆர் ரஹ்மான் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிறைய வன்ம கருத்துக்கள் தொடர்ந்து வந்தவண்ணமே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவர் தொடர்பான நெகட்டிவ் நியூஸை வந்து போட்டே இருப்பாங்க. இல்லை, அதுக்கான காரணத்தையும் அவரே சொல்லிட்டார். என்ன காரணம்? அவர் சொல்கிறாரு, இந்த ஆட்சி மாற்றம் ஒரு முக்கியமான காரணம். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறப்பெல்லாம் இது மாதிரியான துவேஷங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த பதுங்கு குடிகளுக்குள்ளே இருந்த பாம்புலாம் வெளியே படம் எடுத்து ஆடுறதுக்கு பின்னாடி இந்த ஆட்சி ஒரு காரணம் அப்படின்னு அவர் ஆட்சி மாற்றம் முக்கியமான காரணம்ட்டார். ஆமாம், அதை வந்து அவர் குறிப்பிட்றாரு, வேற ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் அவரும் வந்து முழுக்க தன்னை ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதியமாக எங்கேயுமே அவர் காட்டினதே கிடையாது. இல்லை, அப்படி ஆளே இல்லையே. அவர் எல்லா சமூகம் சார்ந்த படங்களுக்கும் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. குறிப்பாக அவர் வந்து அந்த சமூகம் சார்ந்த கடவுள் பக்தி பாடல், இப்போ ராமாயணத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருந்துமே வந்து அவர் ரொம்ப நெருக்குதலுக்கு வந்து வெறும் அரசியல் மட்டும் காரணம், வேற எதுவும் காரணம் இருக்கா? இல்லை, அரசியல் தான் முழுமையான காரணம். நீங்கள் அவருக்கு எதிராக யாரை ஏவி விடுறாங்கன்னா, கங்கனா ரணாவத்தை ஏவி விடுறாங்க. கங்கனா ரணாவத் வந்து படைப்பாளி கிடையாது, ஒரு திரைப்பட நடிகை. பாஜக சார்பாக வந்து உத்தரப்பிரதேசம் இந்தூர் தொகுதியில் போட்டிக்கிட்டு எம்பியாக இருக்காங்க. அவள் பாஜக எம்பியாக இருந்துக்கிட்டு பின்னாடி இருந்து சில பேர் இயக்குகிறார்கள்.
இப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மான் வந்து ஈசிஆர் ரோட்டில் வந்து ஒரு கச்சேரி ப்ரோக்ராம் வந்து ஒரு லைவ் நடத்தும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே அந்த டிக்கெட்டை பார்த்து அதே மாதிரி பிரிண்ட் எடுத்து உள்ளே வந்து டிக்கெட்டே எடுக்காதவனை பூரா கும்பலை அனுப்பி சங்கிகள் வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கி பாலியல் அத்துமீறல்கள்லாம் செஞ்சு ஒரு குழப்பத்தை விளைவித்து இல்லை அது வேணும் நடந்தது, அது வேணும்னே நடந்தது. அது போலீஸ் ரெக்கார்ட்லேயே இருக்காது. போலீஸ் ரெக்கார்டில் ஆமாம், அப்படி தான் இருக்காது. அதனால் அப்படி குழப்பத்தை விளைவிச்சாங்க பாஜகக்காரங்க. சங்கி கூட்டம் வந்து உள்ளே பூந்துட்டாங்க. சங்கீதத்திற்கும் சங்கிகளுக்கும் என்ன சம்மந்தம்? இசை வந்து ஒரு மனிதனை மென்மையாக்கும். ஒரு இசையை ரசிக்காத ஒருவன் வந்து கொலகாரனாக கூட ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு ஷேக்ஸ்பியருடைய வாசகம் இருக்குது. இசைக்கு வந்து மயங்காதவன் கொலையும் செய்வான் அப்படிங்கிற மாதிரி. அந்த இசையை ரசிக்கிறவன் வந்து மென்மையை அடைவான். அங்கே போய் குழப்பம் விளைவிச்சாங்க. இது எல்லாமே அவர் மீதான அந்த அவர் அடைந்திருக்கிற உயரம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து புகழ்ங்கிறது ஒரு பறவை மாதிரி. அந்த பறவை மேலே புகழ் அடைய முடியாத என்ன செய்வான்? கல் எடுத்து அடிப்பான், வதந்திகளால் அடிப்பான், உண்டிகோலால் அடிப்பான், கல்லால் அடிப்பான். ஆனால் அந்த பறவை வந்து கல்லெறிய முடியாத தூரத்துக்கு பறந்துட்டா தான் கைவிடுவான். இது கல்லெறிய முடியாத தூரத்துக்கு பறந்த பறவை தான். இருந்தாலும் பறவை ஏதாவது ஒரு கிளையில் நிற்கும் போதோ தரை இறங்கும் போதோ மறுபடியும் கல்லால் அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய வன்மத்தோடு இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது கலைஞர்களை நீங்கள் கலைஞர்களாக பாருங்கள். அவர்களை வந்து பிறப்பின் அடிப்படையில் பார்ப்பது, மதமாக பார்ப்பது, சாதியாக பார்ப்பது, மொழியாக பார்ப்பதுங்கிற பிரிவினைவாதங்கள், அதுக்கு எதிராகத்தான் நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னு அவரே சொல்கிறார். ஆனால் அவ்வளவு ஸ்ட்ராங்காக வேலை செய்கிற போதே இப்படிப்பட்ட அற்பத்தனங்களை கலைஞர்கள் மீது வந்து சேற்றை வாரி பூசுவது மாதிரியான விஷயங்களை செய்யாதீங்கிறது தான் உடைய கோரிக்கை. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் வந்துட்டு பொது வெளியில் ஏதாவது ஒரு விஷயம் பேசுவார். பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்தோன்னே அவரை பாஜக கொண்டாடுது அப்படின்னு சொல்லலாம். அவருக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது. ரஹ்மான் வந்து பிஜேபி எப்போ எதிர்க்க ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் வந்து அவருடைய கரியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தப்படுது அப்படி எடுத்துக்கலாம். இல்லை, இந்த ஒப்பீட்டு தவறானது. இளையராஜாவுக்கு வந்து முதல்ல அரசியல் தெரியாது. அவர் இசைஞானியாக இருக்கிறது உண்மை. அவர் இசையில் வந்து யாரும் சாதிக்க முடியாத சிகரங்களை தொட்டிருக்கிறார், உயரங்களை தொட்டிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அவருக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அம்பேத்கரை வாசித்த ஒருவன், புரிந்து கொண்ட ஒருவன், அவருடைய உயரத்துக்கு ஒரு தலைவரை ஒப்பிட வேண்டும் என்றால், உலக உயரத்திற்கு ஒருவரை ஒப்பிட வேண்டும் என்றால், பொருளாதார மேதையாக இருக்கக்கூடிய காரல் மார்க்ஸை தான் ஒப்பிட முடியும். ஏன்னா இந்தியாவில் அவர் அளவுக்கு கற்றவர்கள் யாரும் கிடையாது. அம்பேத்கர் அளவுக்கு கல்வியிலும் புலமையிலும் பொருளாதார அறிவிலையும் அரசியல் சாசனத்தை கட்டமைத்ததுலையும் சட்ட ஞானத்திலையும் யாருமே சமம் கிடையாது. அப்படிப்பட்ட சட்ட மாமேதை, சமத்துவத்தினுடைய ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அம்பேத்கரை காரல் மார்க்ஸோடு தான் ஒப்பிட முடியும். ஆனால் இளையராஜா என்ன பண்ணார்? மோடியோடு ஒப்பிட்டார். மோடி வந்து எப்படின்னா நம்ம ஊரில் லோக்கல் கவுன்சிலர் அழுத்தம் தரப்படுங்க பேச்சு இருக்கு இல்லையா? 3 முறை அவர் பிரதமராகவே இருந்திருக்கலாம். அம்பேத்கருக்கு வந்து மோடி சமமாக முடியுமா? அம்பேத்கர் எழுதினிய ஒரு வாக்கியத்துக்கு கூட மோடி சமமாக முடியாது. ஏன்னா அம்பேத்கர் அவ்வளோ பெரிய ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர், நிகரற்ற தலைவர். அவர் ஒரு சாதி தலைவர் அல்ல, எல்லா சமூகங்களுடைய விடுதலைக்குமான ஒரு மாபெரும் தலைவர். அப்போ அரசியல் தெரியாதுங்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணிட்டார்? மோடியோட போய் அம்பேத்கர் ஒப்பிட்டார். அதை வந்து அம்பேத்கரிஸ்டுகள் யாரும் ஒப்புக்கொள்ளலை. திருமாவளவன் ஒப்புக்கொள்வார்? அதை யாராவது ஒப்புக்கொள்வார்களா? அம்பேத்கரை வாசித்தவர்கள், புரிந்தவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அதனால் அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் பயன்படுத்தப்படுகிறார். இளையராஜாவுக்கு எந்த வன்மமோ விஷமமோ கிடையாது. அதனால் அவர் பயன்படுத்தப்படுகிறார். அவருக்கு தெரியாது. இவருக்கு அரசியல் தெரியும். இவர் வெளிப்படுத்த விரும்பாதவர். இவர் எந்த அரசியல் கருத்துக்களையும் வெளிப்படுத்த விரும்பாதவர். பாஜகவுக்கு எதிராக அவர் எந்த கருத்தையுமே ரஹ்மான் சொன்னதே கிடையாது. ரஹ்மானை பொறுத்தவரையில் அவருடைய இசைப்பணியை தவிர வேறு எந்த பணியும் அவர் எதையுமே திரும்பி பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் புகழ்மிக்கவராக உருவாகி வந்த காலத்தில் 92 ரோஜா வருது. அந்த காலகட்டங்களில் 95 வந்து ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் திருமணம், சுதாகரன், அந்த வளர்ப்பு மகன் திருமணம் நடந்தப்போ இவருடைய கச்சேரி நடந்துச்சு. முதலமைச்சர் அழைத்தாரேங்கிறக்கா கச்சேரிக்கு முன்னாடி அது வழக்கில் போட்டு விட்டாங்க. வளர்ப்பு மகன் திருமணம் ஆனதுக்கு பின்னாடி அந்த ஜெயலலிதா மீதான வழக்கில் தொடுக்கிற போது ஏஆர் ரஹ்மானுக்கும் வழக்கு வந்துடுச்சு. அதனால் அவர் எந்த அரசியல் நிகழ்வுகளும் பங்கேற்பது இல்லை, அரசியல் கருத்துக்களை பேசுவது இல்லை. ஆனாலும் அவர் சும்மா இருந்தாலும், மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லைன்ற மாதிரி இவங்க தேவையில்லாமல் அவரை வம்புக்கு இழுக்கிறாங்க. அவர் அதை பற்றி பேச விரும்பலை. ஒரு இசைக்கலைஞனாக நான் தமிழனாக நான் புறக்கணிக்கப்படுறேன் 8 ஆண்டுகள் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து, ஒரு உண்மையை வந்து சொல்கிறார். அவ்வளோதானே தவிர
அதுக்கு வந்து நம்ம வந்து வேறு சாயம் பூச வேண்டியது இல்லை. இளையராஜாவுடைய தன்மை என்பது வேறு, இவருடைய தன்மை என்பது வேறு. அவர் ஒரு மண்ணின் இசைக்கலைஞன், இவர் உலகம் பூரா பரவிய ஒரு இசைக்கலைஞன். ரெண்டே வந்து ஒப்பிட முடியாது. இத்தனையும் ரகுமானுக்கு இளையராஜா தான் ஒரு குருநாதரும் கூட. அதனால் அதுலையெல்லாம் நம்ம எந்த விதமான முரண்பாட்டையும் முடிச்சு போட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க வட இந்தியாவில் வந்துட்டு ஏஆர்மானுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் நடக்குது, குறிப்பாக அவருக்கு எதிரான இணைய தாக்குதல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி இப்போ தமிழகத்துலேயும் அந்த நிலைமை இருக்குல்ல அவருக்கு. இப்போ ஏஆர்மான் தொடர்பாக வந்து தமிழகத்துலேயும் அதிகமான ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி இல்லை, நிறைய செய்திகள் நீங்கள் பார்க்கலாம், நிறைய செய்திகள் பார்க்க முடியும். நிறைய சோசியல் மீடியாவில் நெகட்டிவான செய்திகள் மட்டும்தான் வைரல் ஆகும். டி ராஜேந்தர் வந்து சிகிச்சைக்கு போகும்போது செத்துட்டாருன்னு நானே ஒரு 10 வாட்டி படிச்சிருக்கேன். அவர் அதுக்கு பின்னாடி வந்து அடுக்குமொழி வசனம் பேசி பல பேரை சாகடிச்சிட்டாரு. அது வேற. அது சோசியல் மீடியாவுடைய குணமே வந்து என்னென்னா, அவருக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவருக்கும் அவர் மனைவிக்குமான ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டுக்கே வந்து பயங்கரமான மோசமான கமெண்ட்டுகளை. இல்லை, அதுதான் அது கட்டமைக்கப்பட்ட வதந்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது வந்து அவர் சம்மந்தம் இல்லாமல் இவங்களே கண்டுபிடிச்சது மாதிரி சில யூடியூபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, அவர் அந்த பொண்ணோட இருக்கார், இந்த பொண்ணோட இருக்காருன்னா அசிங்கமாக வாய்க்கு வந்தாலும் இவங்கெல்லாம் ஏறமான வாழ்க்கையில் ஒரு முறை கூட பார்க்காதவங்க, சந்திக்காதவங்க, இவங்கெல்லாம் அடித்து விட்டாங்க கதையை. ஆனால் சம்மந்தப்பட்ட பொண்ணே வந்து அவர் என் தகப்பனை போன்றவர்னு சொன்ன உடனே இவங்க மூஞ்சிலாம் ஆடிடுச்சு. மூஞ்சியில் சாணி அப்படினது மாதிரி. யாரை சொல்கிறீங்க? அது பல பேர் தருத்திரியம் முடிச்சவங்க பேரையெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. அதனால் அப்படிப்பட்டவங்க சில பேர் அவதூறாக பரப்புனாங்க. அது ஒரு வகை. ஆனால் அது நிலைக்கலையில். அவருடைய மனைவியே வந்து எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை, அவர் என் கூட வந்து அதிகமாக நேரம் இசைக்கூடத்திலே இருக்கார், எல்லா நேரமும் ஸ்டூடியோக்குள்ளே கிடக்காரு, அந்த கோபத்தில் தான் நான் வந்து பிரிஞ்சனே தவிர அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்லாதேன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் அவர் மேலே அவதூறு பரப்புறது சூரியனை எச்சியை துப்பி அணைக்க முடியுமான்ற மாதிரி இவங்களாம் சில அவதூறுகளை பரப்புவது, எதையாவது ஆபாசமாக எழுதுறதுன்னு சில பேர் அரிப்படுத்து அலைகிறாங்க. ஆனால் அது நிலைக்கலையில். பொய் எப்படி நிலைக்கும்? அந்த உலகத்தில் வந்து காலங்காலமாக சொல்லப்படுகிற பொய்கள் வந்து கெட்டிக்காரையும் பொழுது 8 நாளைக்கு தான். இப்போ இருக்கிறவங்களுக்கு 8 மணி நேரம் தாங்குது பொழுது, அதுக்கு மேலே தாங்கலை. அதனால் அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்துறது, ஒருத்தருடைய செயல்பாடு தான் நிலைக்குமே தவிர ஒருத்தருடைய சாதனை தான் நிலைக்குமே தவிர அவதூறு நிலைக்காது. சார், இப்போ அதே மாதிரி ஏஆர்மான் வரிசையில் வந்துட்டு நம்ம யுவன் சங்கர் ராஜா வராரு, அவரையும் வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. பலரும் சொல்றது என்னன்னா வந்துட்டு அவர் முஸ்லீம் மதத்துக்கு மாறினதுக்கப்புறம் அவருக்கான வாய்ப்புகள் நிறைய. அது பர்சனல் தேர்வுங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, என்ன சாப்பிடணும்னு நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்க, நான் சூடா டீ குடிக்கிறேன்னா ஏன் சூடா டீ குடிக்கிற, நீ ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுனா எனக்கு தொண்டைக்கு ஆகாது, நான் சாப்பிடல. அவரவர் தேர்வு. அது அவர் நீங்க எந்த சாமியை கும்பிடணும், எந்த மதத்தை பின்பற்றணும், என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் தனி மனித உரிமை. அந்த தேர்வு அது அவருடைய. யாரு வந்து இன்னொருத்தர் வெளியில இருந்து ஆர்டர் பண்றது, கட்டளை இடுவதற்கு எவனுக்குமே அருகதை கிடையாது. சார்ந்து அவர் மாறினதுக்கு அப்புறம் அவருக்கு எதிரான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது, குறிப்பா வந்துட்டு நிறைய பட வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் எழுதுறத பார்க்கல. அதாவது ஒரே விஷயம் என்னன்னாங்க, இப்ப அவருடைய கேரியரும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அவர் மட்டுப்படுத்தப்பட்டுருச்சு. அதனால எல்லாம் குறைக்க முடியாது, அப்படிலாம் குறைக்க முடியாது. எந்த கலைஞனாக இருந்தாலும் அவனுடைய படைப்பை வந்து மக்கள் கொண்டாடுவான். படைப்பாளியை சில நேரம் தனி மனித வெறுப்பு சார்ந்தும் சில நேரம் தள்ளி வைப்பான். ஆனால் இளையராஜா பாட்டு கேட்க மாட்டேன்னு எந்த சாதி வெறியனாவது சொல்வானா? ரகுமான் இசையை வந்து நான் கேட்க மாட்டேன்னு எந்த மத வெறியனாவது சொல்வானா? காது இருக்கிறவன் பூரா அவன் அடிமையாக தான் இருப்பான், கண்ணு இருக்கிறவன் நல்ல படத்தை பார்த்துட்டே தான் இருப்பான். கலைகளை பொறுத்தவரையில் அது ஆள் மனதுக்குள்ளே ஊடுருவக்கூடிய அதிசயம். அதை வந்து வெளியிலேருந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ அதுக்காக வந்து ரகுமானை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கியில் இசையமைச்சிருவாங்களா? அப்படிலாம் இசையமைக்க முடியாது. இசையமைச்சா கேட்டுருவாங்களா? இல்லை, ரகுமானை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதிகமாக பரப்ப ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்கும்போது எப்படி புறக்கணிப்ப? அது எப்படி இருக்கு? அதாவது பூனை கண்ணை மூடிக்கிடுச்சுன்னா உலகம் இருண்டுன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம். அது அப்படி நிகழ்த்த முடியாது யாராலையும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்ற மாதிரி தான் இது. சூரியனை கையை வச்சு மறைக்க முடியுமா? அது மாதிரி தான் அது இயற்கையினுடைய அது நியதி. எந்த ஆற்றலையும் யாருடைய திறமையும் யாரும் வீழ்த்த முடியாது. தற்காலிகமாக மகிழ்ச்சி அடையலாம், அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுறது, அவதூறு பேசுகிறவங்க மகிழ்ச்சி அடையலாம். இல்லை, ரஹ்மான் மீது 2 முத்திரை எப்போவுமே குத்த பார்க்குறாங்க. குறிப்பாக வந்து அவர் திமுகவுக்கு ஆதரவானவர் அப்படின்ற ஒரு முத்திரையும், இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு ஆதரவானவர் அப்படின்ற முத்திரையும் குத்த பார்க்குறாங்க இல்லையா? இதை நீங்கள் எப்படி வேட்பாளருக்கு ஒரு சீட்டை வாங்கி கொடுத்து எம்பி ஆக்கி விட்டு சோடி முடிஞ்சு போச்சு. அடுத்து ராஜ்யசபா வந்து இளையராஜா கொடுத்துருக்காங்க பிஜேபியில், இவருக்கு வந்து காங்கிரஸில் ஒரு ராஜ்யசபா கொடுங்க, இல்லைன்னா திமுக ஒன்று கொடுங்கன்னு சொல்லி அதையும் சேர்த்து பேசி விட்டாங்கன்னா பஞ்சாயத்து முடிஞ்சிடும். அதோட நம்ம வேலையை முடிச்சிடலாம். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து வைக்க மிக்க நன்றி.
உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.